ஹலோ வணக்கம். இதுதான் அரைக்கீரைன்னு சொல்றது கிராமத்தில கிடைக்கப்பட்டது. இங்க வந்து எங்கள் டவுன்ல எங்களுக்கு கீரைக்காரங்க கொண்டு தருவாங்க. இந்த கீரைய நல்லா வாஷ் செய்யணும். தண்ணீல நெறையா ஒரு 1/4 பக்கெட் தண்ணிய வச்சுட்டு மண்ணு, எல்லா தூசி எல்லாத்தையும் நல்லா க்ளீனா வாஷ் செய்யணும். அதுக்கப்புறம் தான் அது தண்ணி எல்லாம் தொடச்சதுக்கப்புறம் பொடி பொடியா, அதாவது சின்ன தண்டுகள் மட்டும் சேர்த்துக்கலாம். பெரிய தண்டுகள நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா பெரிய தண்டுகள் நல்லா இருக்காது. சின்ன தண்டுகள் மென்மையான தண்டுகள மட்டும் நம்ம அரிஞ்சிக்கிட்டு, அ உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் 5, 6 பச்சை மிளகா குறுக்க அரிஞ்சது, 1 வெங்காயம் முழுசா, 2 பூண்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, புளி இதெல்லாம் ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி பூண்டு, புளி ஒண்ணும் போடலை. ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி போட்டு ப்ரெஷர் குக்கருக்கு வச்சுட்டேன். அதுக்கு தண்ணி வந்து அரிசி கழுகின தண்ணி, இல்லாட்டினா அரிசி வடித்த கஞ்சி, ஏதாவது ஒரு 1/4 டம்ளர் விட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். இது வந்து 2 விசில் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, வரமிளகா தாளிச்சிட்டு, அதில் இதை வந்து முதல்ல மசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடுகில் போட்டுருக்கோம். கடுகோடு சேர்த்து மசிக்கும்போது சிலப்போ கசக்கும். அதனால் நம்ம முதல்ல மசிச்சுக்கிட்டு, மசிக்க வேண்டாம், அந்த சூடோடு அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே கரண்டியை போட்டு நல்லா வந்து கடைஞ்சிட்டாலே நம்ம மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா தாளிச்சதில் கொட்டி நான் எடுத்துட்டேன். இது இப்படியும் செய்யலாம், இல்லை உங்களுக்கு ஒரு துண்டு புளி போட்டு செய்யணுமானாலும் புளி செய்யலாம். இப்போ தக்காளி இல்லாட்டினா அதுக்கு பதிலாக புளியை போட்டு கூட கடைசல் பண்ணலாம். புளியை போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கணும். நான் வந்து கடுகு தாளித்ததுக்கப்புறம் அதை போட்டு மசிக்கிறது வந்து கடுகு கசப்பு எடுக்கும். அதனால தான் கடுகு மொறுமொறுன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் தான் நான் கடுகு தாளிப்பேன். இந்த முறையில் கீரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியும். நமக்கு அடிக்கடி இந்த கீரை பண்ணி சாப்பிட முடியாதுங்கிறதுனால கீரை விலை குறைவா தான் கிடைக்கும். சம்மர் சமயத்துல எல்லாம் வந்து இது நிறைய கிடைக்கும் கீரை. அது கடவுளோட ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா கோடை காலத்தில் கண் வந்து சூடு உஷ்ணத்தினால கண் பார்வை கெட்டு போயிடும், மனுஷங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுங்கிறதுனால இந்த கோடை காலத்தில், அதாவது அபவுட் ஒரு ஏப்ரல் மாதம் ஆகும்போதேக்கும் நிறைய காய்கறிகள், நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நிறைய வாங்கி ஜூஸ் அடித்து குடிக்கவோ, கீரை ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல், அது கொஞ்சம் வேலை இருக்கும், அதனால் பயப்படாமல் அந்த ஹார்டஸ்ட்டு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாக்கி நல்லா வாஷ் செய்ததுக்கப்புறம் பொடி பொடியாக அரிஞ்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு 5 நிமிஷம் தான் ஆகும் வேக வச்சுட்டு, நம்ம கடுகு தாளித்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்குமானா ஒரு துண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட போட்டுக்கலாம். இந்த கப் அளவுக்கு நான் 1 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதுவே ஒரு 5, 6 கட்டு இருந்ததுன்னா ஒருத்தரும் 1 கப்பு வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ குளிர்ச்சி. இதை வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கும் கீரை யூஸ் பண்ணுறாங்க. அரைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த முறையில் சாப்பிடும்போது கீரை மட்டுமே சாதத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கீரை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நல்லா காரக்குழம்பு வச்சுட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுவும் கூட அந்த கீரையை தொட்டுட்டு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அப்பளமும் கூட இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அப்பளம் பொரிச்சிக்கிட்டு கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுக்கிட்டு நான் கீரையும் பண்ணி சாப்பிட போகிறேன். அப்போது இந்த இவ்வளோ நேரம் என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுங்கிறது சித்ரா விலாக்ஸ் ட்ரிவாண்ட்ரம்னு வச்சுருக்கேன். என்னை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் அந்த கீரையை வந்து செறுபருப்பு, அந்த பாசிப்பயறும் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு அதிலே கீரையை போட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, மிளகு, குருமிளகு, ஜீரகம் இதை அரைச்சி விட்டு கூட நம்ம பருப்பு கூட்டு மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் இருக்குது, கம்மியாக கீரை இருக்குன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அதையே சாதத்துக்கு விட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். செறுபருப்பு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, அப்படி செய்யலாம். துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு மசித்து அதில் இந்த கீரையை போட்டு வேக வச்சு வெங்காயம், தக்காளியெலாம் போட்டு மசித்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சும் வச்சுக்கலாம். கூட்டு மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் பருப்பு போடாமல் தேங்காய், ஜீரகம், மிளகு சேர்த்து கூட அரைச்சியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு கீரையோட டேஸ்ட் அப்படியே பிடிக்கும். இது ஒரு சூப்போட டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே கடைசல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கீரை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ணுமானா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஜஸ்ட்டு கீரை மட்டும் சாப்பிட்லாம்.